ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்யக்கர்த்தாரம் அவ்யயம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்யக்கர்த்தாரம் அவ்யயம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் மயா தன்னால் என்னால் குணகர்ம விபாகஷः குணங்களுக்கு தக்கவாறு கர்மங்களை வகுத்து சாதுர்வர்ணியம் 4 வர்ண முறைப்பாடுகளை சிருஷ்டித்திருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்டது. தஸ்ய அதன் வழியாக அதன் கர்த்தாரமபி அதன் கர்த்தாவாக இருப்பினும் மாம் என்னை அவ்யயம் மாறுபாடில்லாத அகர்த்தாரம் அதற்கு இதிலிருந்து அப்பாற்பட்டவனாக வித்தி அறிந்துகொள் அப்படின்னு சொல்கிறார். இந்த சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்ன்ற அந்த வார்த்தை பெருமாள் என்ன சொல்கிறார், இது என்னால் வகுக்கப்பட்டது. பெருமாள் நான் தான் இப்படி தயார் பண்ணினேன். யாரெல்லாம் கிருஷி பண்ணணும், யாரெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், அப்புறம் சமுதாய நலனுக்காக யாரெல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணணும், யாரெல்லாம் தன்னுடைய உபயோகத்துக்காக மட்டும் வேலைகளை செய்துக்கணும், அவனை பார்த்துட்டு பெரிய மேலே இருக்கிறவனுக்கு சர்வீஸ் பண்ணால் போகிறோம். அவன் அடுத்தது அவன் தன்னை பார்த்துட்டு சமுதாயத்துக்கு பொருள்களை தேடி கொடுக்குறோன்னா இருந்தால் போகிறோம். அவனை பார்த்துட்டு நாட்டை என்ன பண்ணணும், பரிபாலனம் பண்ணால் போகிறோம். அவனையும் பார்த்துக்கணும், அதே சமயத்தில் இந்த லோகத்தையும் பார்த்து கொள்ளணும். எதுக்காக வேண்டி அவனுடைய ஜபா தபங்கள் யோக கர்மாதிகள் அப்படிலாம் செய்து அவன் அடுத்தவனை பார்த்துக்கணும். சரி, இதுபோல் 4 விதமான வர்ணத்தவர்களை நாம் சிருஷ்டித்தோம் என்றாலும் இந்த முறைக்கு இது ஒரு கர்த்தாரம், அப்போ இது ஒரு வழிமுறை, இது இப்படி நடத்தணும் அப்படின்னா இதிலேருந்து நான் மாறுபட்டவன், அதிலிருந்து அவ்யயம் மாறுபாடு இல்லாத அகர்த்தாரம் என்று சொன்னால் இந்த கர்த்தாவிலிருந்து வேறுபட்டவன், ஆனால் இதிலிருந்து அவ்யயம் எப்பொழுதும் மாறுபாடு இல்லாத தலைவன், மாறுபாடு இல்லாத சிறப்பாக வெளியில் நின்று இந்த சைக்கிள்லேருந்து அதுலேருந்து வெளியில் நின்று பார்க்கக்கூடியவன் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அப்போது சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னோம், எங்கு தொடர்ந்து எதிரெதிர் வழக்கிடவும் நின்றது எது, எதிரெதிர் வழக்கிடம் நின்றது என்ன, கர்த்தாரம் அபி தஸ்ய கர்த்தாரம். அதில் அந்த வார்த்தைக்கு தான் அவ்யயம், எதிரெதிர் நின்றாலும் மாறுபாடு இல்லாதது. அதாவது பெருமாளுக்கு விக்கிரகாராதனம் பண்ணுறோம். பெருமாளுக்கு பெருமாள் இப்போ நிறைய இடத்துல கோவிலில் பண்ணுறார், சில பேர் அவாத்தில் கூட விக்கிரகாராதனம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவாத்தில் எல்லோரும் என்ன கொடுப்பா பெருமாளுக்கு, அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனம். பாத்தியம் ஆச்சமனம் ஆச்சுன்னா பெருமாளுக்கு குளிக்கிறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு வாங்கோ, திருமஞ்சனம் பண்ணிக்கணும், பூ வச்சுக்கணும். பெரியாழ்வார் எப்படி பேசுகிறார் இல்லையா, நீ போகாதே குளிக்கிறதுக்கு வான்னா கட்டெரும்பு எடுத்துன்னு கண்ணுக்குட்டி பின்னாடி போயின்னு இருக்க, என்னப்பா நீ சீக்கிரம் வான்னு. அப்புறம் அவரே பெரியாழ்வார் ஒன்று சொல்கிறார், இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ இன்னைக்கு குளிக்கணும், இன்று நீ நீராட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கே நன்னா தெரியறது. வாரத்தில் ஒரு நாளைக்கு தோணி அன்றைக்கி தான் குளிக்க வருவார், இல்லாட்டி போனால் குளிக்கிறதுக்கே வரமாட்டார். அதோ போகிறேன் இதோ போகிறேன்னு போக்கு காட்டிட்டு அப்படியே போவார்ன்ற. அதனால் யசோதை என்ன பண்ணுறா, இன்று நீ நீராட வேண்டும், நீ நாராயணா ஓடாதே வாராய் அப்படின்னு கூப்பிட்றா. அப்படி கூப்பிடும்போது சில சமயத்தில் கொஞ்சம் கடுமையாக கூப்பிட்றா, குரலை பெருசாக்குறான்னு சொன்னால் அப்போ அது பெருமாளுக்கு தெரியும் தானே, நம்மளுக்கு பண்ணுற சர்வீஸில் தான் சுசுரூஷையில் தான் நம்ம ஓடிகிட்டே இருக்கோம். அதான் அம்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டா அதனால் நம்மளை கடுமையாக உறக்க கூப்பிட்றா, இல்லாட்டா ஒன்றும் இல்லை, அம்மா கூப்பிட்றதுல ஒன்றும் தவறு இல்லை, நம்ம இதை உடனே போயிடணும். அதுபோல் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் அந்த தெய்வம் இருக்கே அதுக்கு நன்னா தெரியுமே, ஆராதனை தனக்கு தான், அந்த ஈஸ்வரனுக்கு தெரியாதான் என்ன, நன்னா தெரியும். நம்மளை குளிப்பாடுறதுக்கு தான் அம்மா கூட்டுண்டே இருக்கா, நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு கட்டெரும்பு எடுத்துன்னு எங்கடா போகிறேன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு காதில் விட்டு பார்க்குறேன், அது என்ன செய்கிறதுன்னு பார்க்குறேன், அது எழுந்து டொங்கின்னு ஓடுறதா இல்லை அங்கேயே உட்காண்டிருக்குதா அப்படின்னு. இந்த சுவாமி கையில் கட்டெரும்பு எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே கட்டெரும்பே கீழே விழுந்துடும், குட்டி குழந்தை அது.
அதனால் அதுக்கு தெரியாதா என்ன? ஈஸ்வரனுக்கு தெரியாதா என்ன? அன்புடம் செய்யும் ஆராதனை எப்படி செய்யப்பட்டினும் அது என்ன பண்ணுவார்? சுவாமி அதை அங்கீகரித்து விடுவார். அதே மாதிரி சில இடத்துல ஒரே வஸ்து ஜலம், நம்ம ஜலம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆற்றுல கணத்துலேருந்து ஜலம் எடுக்கும்பொழுது கணத்தில் ஜலம் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பெருமாள் சன்னதியில் அது வச்ச பிறகு அது தீர்த்தம். பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி திருமஞ்சனம் பண்ண பிறகு அது பரிசுத்தமானது. அந்த தீர்த்தத்தை என்ன பண்ணோம்? அது பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் இதுவே வேறு வேறு மொழியில் நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். வடக்கில் இருக்க ஹிந்தியில் சொன்னால் பானி, இன்னொரு இடத்துல தமிழில் சொன்னால் தண்ணீர், அப்புறம் தண்ணீர் சொல்கிறோம், தண்ணீரே நீர் சொல்கிறோம். தண்ணீர்னு சொன்னால் தன்மையானது, குளிர்ச்சியானது, அதனால் தன்மையான நீர் தண்ணீர். நீருன்னு சொன்னால் வெறுமை நீர். அது மாதிரி அதில் தண்ணீர் தான். அதுக்கு நிறைய பாஷையில், உலகத்தில் எவ்வளோ பாஷை இருக்குது. நம்ம இந்தியாவிலே பாரத திருநாட்டில் நிறைய மொழிகள் இருக்குது. அந்த மொழிக்கு ஏற்ப என்ன பண்ணோம்? நீள், நீர் அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா? அதனால் வேறு மொழிகள் பலவாக இருந்தாலும் அந்த சொல்லக்கூடிய தீர்த்தத்துக்கு என்ன பேர்? அது சமஸ்கிருதத்தில் சொன்னால் தீர்த்தம், ஜலம் அப்படின்னு. ஜலம்னு சொன்னால் எங்கேயும் போகக்கூடியது ஜலம்தான். ஆனால் அதுவே பரிசுத்தமாக விட்டால் அது என்ன பேர்? அதுக்கு திருமஞ்சன தீர்த்தம். அதனால் பெருமாளையே நம்ம ஒருத்தர் ஒரு மாதிரி கூப்பிட்றோம் அப்படின்னா அதற்கும் பலவிதமான பெயர்கள் சுவாமிக்கு இருந்தால் 1008 நாமாக்கள் இருந்தால் கூட அந்த 1000 நாமங்கள் இருந்தால் என்ன, 1000 நாமங்கள் இருந்தாலும் அதில் அந்த எல்லா பேரும் பெருமாளை சேர்ந்தது தான். அதுபோல் ஆற்றுல குளிக்கிறதுக்கு நிறைய விதமான படித்துறைகள் இருக்கும். ஒரு சில இடத்துல என்ன பண்ணால் வண்ணா மட்டும்தான் துணி துவைக்கணும். சில இடத்துல ஆடு, பசு மாடு அது மாதிரி இருக்கிறது, பசு மாடு ஆடு அதெல்லாம் தான் குளிப்பாட்டணும். சில இடத்துல குளிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். சில இடத்துல துணி துவைக்கிறதுக்கு வச்சுக்கணும். சில இடத்துல குடிக்கிறதுக்கு ஜலம் உண்டுக்கிறதுக்கு ஆறு எங்கேருந்து வருதோ அதுக்கு முன்னாடி போக முதல்ல குளிக்கிறதுக்கு ஜலம் எடுத்துக்கணும். அதாவது குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஜலம் எடுத்துக்கணும். அப்புறம் குளிக்கிற இடம், அப்புறம் துணி துவைக்கிற இடம், அப்புறம் பசு ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டுற இடம் அப்படின்னு ஒரு துறைகள் மாறுபடுது போல். ஆனால் மொத்த போகிற ஜலம் என்னது? ஆறில் போகிற ஜலம்தான். அதுபோல் பெருமாள் என்ன பண்ணுற? ஆற்றில் குளிக்கும் துறைகள் பல இருக்கின்றன. உலகில் உள்ள ஒவ்வொரு மதமும் அப்படிப்பட்ட துறைகளில் ஒன்றால்தான். இறைவனை அடைய வேண்டுமென்றால் ஒரு முறையில் ஒரு வழிமுறையில் நம்மளுடைய என்ன ஆராதனம், உபாசனை, நம்ம இருக்கிற அர்ச்சனை அதை மாறுபட்டு செய்தாலும் அவை அனைத்தும் என பரம்பொருளாகிய இறைவனையே சென்று சேரும். அதனால் ஈஸ்வரனுடைய நாமங்கள் அனந்தம், ரூபங்களும் அனந்தம். நீ எந்த நாமரூபத்துடன் அவனை அறிய உள்ளன்புடன் விரும்புகிறாயோ அந்த நாம ரூபத்துடன் அவன் உனக்கு புலப்படுவான் அப்படின்னு. அதனால்தான் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. எந்த உலகத்தில் போய் எந்த பெருமாளை போய் சேவிச்சாலும் அது எல்லாம் என்ன பண்ணும்? கேசவம் பிரதிகச்சதி, கேசவனை போய் அடையும். அதே மாதிரி இன்னும் எங்கள் கேசவனை அடைவதனால எந்த தெய்வத்தை தொழுதாலும் அது என்ன பண்ணும்? கேசவனிடமே சென்று அடையும் அப்படின்னு இதுலேயே பெருமாள் இந்த 22வது ஸ்லோகத்தில் 9வது அத்தியாயத்தில் சொல்கிறார். பிதாகமஸ்ய ஜெகதோ, நான் உனக்கு அப்பன்டா, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தகப்பன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுபோல் இந்த குணகர்ம விபாகஷா, அதாவது குணங்களுக்கு தக்கபடி கர்மங்களை வளர்த்து அதை என்ன பண்ணியிருக்கார்? 4 வர்ண முறைப்பாடுகளை சிருட்டிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு எல்லாம் ஒன்றுதான், இதில் மாறுபாடு இல்லை. 12, 13 இந்த 2 ஸ்லோகத்துலேயும் பெருமாள் இதை கொஞ்சம் என்ன பண்ணுறார்? அழுத்தம் திருத்தமாக இந்த ஸ்லோகத்திலலாம் சொல்லி கொடுக்குறார். இது அப்புறம் என்ன? வித்தி அகர்த்தாரம் அப்படின்ற ஒரு வார்த்தை. வித்ய கர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு சொல்கிறார். வித்தி அகர்த்தாரம் அப்படின்னா இது என்ன? பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் என்ன? தாமரைப்பூவும் முள்ளிப்பூவும் மலர்வதும் எப்படி? தாமரைப்பூ மலர்ந்தால் அது என்ன பண்ணும்? பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். முள்ளிப்பூ மலர்ந்தால் என்ன ஆகும்? ஒட்டுமாங்கனியும் எட்டிப்பழமும் பழுப்பதும் சூரிய வெப்பத்தாலும் சூரிய ஒளியாலுமே. ஆனால் எதை நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியும்? சூரிய ஒளியால் மலர்ந்தது 2 மலர்களும் அப்படின்னா, எனினும் அவற்றின் குணதோஷங்கள், முள்ளிப்பூவோட குணதோஷங்கள் சூரியனை எதான பாதிக்குமா? நிஜமாக பாதிக்காது. அதே மாதிரி தாமரைப்பூவோட குணதோஷங்கள் பெருமாளை பாதிக்குமா? சூரியனை பாதிக்குமா? சூரியனை பாதிக்காது. அதே மாதிரி ஒட்டுமாங்கனி
2-3 வெரைட்டியாக சேர்த்து ஒரே மரத்தில் ஒட்டு மாம்பழம் இருக்கும். இப்போல்லாம் டெக்னாலஜி நிறைய அதிகமாகிடுது. அப்புறம் இயற்கையாக வேளாண்மை பண்ணணுன்ற ஒரு அபிப்பிராயம், அந்த ஒரு உத்வேகம் கூட நம்முடைய மக்கள்கிட்ட இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஒரே மரத்துலேயே வேறு வேறு களையில் வேறு வேறு மரத்தோட களையை ஒட்ட வச்சு பதியம் போட்டு அதில் என்ன பண்ணுறா 4 விதமான மாங்காய் காய்க்கிறதுக்கு இருக்குது. காய்க்கிறது பார்த்துட்டுருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணுறது, காய் நல்லா முத்துறது பழுத்து போகிறது. அப்படின்னு சொன்னால் அந்த பழுத்துக்கிறதுக்கு ஒட்டு மாங்கனி பழுத்துக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு எட்டி மரத்தில் என்ன காய் பழுக்கிறதுக்கும் என்ன காரணம், சூரிய ஒளி. அதுக்கே மாதிரி சூரியனோட வெப்பம் அது எல்லாமே இந்த மாம்பழம் பழுக்கிறதுக்கும் எட்டி பழம் பழுக்கிறதுக்கும் இது எல்லாமே சூரியனை எதான பாதிக்குமா? நிச்சயமாக சூரியன் பாதிக்காது. சூரியன் என்ன பண்ணுறது, இந்த பிருத்திவிக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது, வெளிச்சம் ஒளி கொடுத்துன்னு இருக்குது, வெப்பம் கொடுக்கறது. அந்த வெப்பம் கொடுக்கறதுனால யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதில் நடந்துடுறது. அது எப்படி ஒரு பழம் பழுக்கிறதுக்கு இருக்கிற வெயிலோட உதவியும் சாதாரணமாக இன்னொரு விஷயத்துக்கு கிடைக்கிற வெயிலோட உதவியும் தேவைதான். அப்போ தான் என்ன, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அதே மாதிரி வெயில் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுபோல் இருக்கும்பொழுது எல்லாமே சூரியனோட வெப்பக்கதிர்கள் அத்தியாவசியம். அதை பயன்படுத்துகிற விதமும் அதை பயன்படுத்தி கொள்கின்ற விதமும் வேறுபாடும். ஆனால் இது எந்த விதத்திலையும் இது சூரியனை பாதிக்காது. அதுபோல் இத்தகைய 4 விதமான வர்ணங்கள் பெருமாளிருந்து சிருஷ்டிச்சிருக்கார் அப்படின்னா கூட அது என்ன பண்ணாது, பெருமாளை ஒரு விதமான இதுலேயும் பாதிக்காது. இதற்கெல்லாம் அகர்த்தாரம் வித்யகர்த்தாரம், இதிலிருந்து வேறுபட்டவன், அவ்யயம், மாறுபாடில்லாதவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.